ஹாய் ஆர்எம்எஃப்ஏ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டோ விலாகிங்க்கும் டிராவல் விலாகிங்க்கும் ஒரு 3 கிட் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போறீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கிட்டு நம்மளோட ஆர்எம்எஃப் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க ஆர்எம்எஃப். நம்ம எதுக்காண்டி இந்த வீடியோ போட்டுக்கொண்டு நம்ம மோட்டோ விலாகிங் பண்ண போகிறோம், ப்ளஸ் டிராவல் விலாகும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காண்டி ஒரு 3 கிட் வாங்கிப்போம். 3 கிட் இதுதாங்க. 3 கிட்ல வந்து ஃபர்ஸ்ட் கிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் சி கனெக்டர். இந்த டைப் சி கனெக்டர் எதுக்குன்னா நம்மளோட ஃபோனில் தான் நம்ம மோட்டோ விலாகிங்கும் டிராவல் விலாகிங்கும் பண்ணுவோம். அது வந்து டைப் சி மட்டும் தான் செட் ஆகும், 3mm தான் செட் ஆகாது. அதனால டைப் சி டு 3mm ஜாக் ஹெட்ஃபோனோட கனெக்டர் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 190 வருது. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காலர் மைக். இந்த டைப் சி டு 3mm கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3mm காலர் மைக் வாங்கிப்போம். இது ஒயர்டு மைக் தான். இந்த ஒயர்டு மைக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 222 வருது. என்ன வாங்கிப்போம்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் ஒயர்லெட் மைக் வாங்கிப்போம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 439 வருது. இது நம்ம இந்த 3மே நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். இதோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இதோட ரிவ்யூஸ் தெரிய வரும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த டைப் சி கனெக்டர் வந்து அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு லேயரை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைப் சி கனெக்டர் வந்து இவ்வளோதான் இருக்குது. இதுதான் 190 டைப் சி கனெக்டர். நாம ஏன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் தான் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குது. நம்ம இந்த 7 daysக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு செட் ஆகலை, இல்லை தப்பாக இருக்குது, இல்லை ஒழுங்காக வேலை செய்யலாம், நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுவே கடையில் வாங்கணும்னு நம்ம வாக்கு பண்ண வேண்டியது. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா நம்ம ரிட்டர்ன் போட்டாலே அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க எந்த கேள்வியும். ஆனால் நம்ம ப்ராடக்டை பார்த்து வச்சுக்கணும், அதுதான் விஷயம். இதுதான் நம்ம டைப் சி டு 3mm ஜாக் கனெக்டர். ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக தான் இருக்குது, இன்ட்டா வந்துடும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, 390 ஒருத்தனே வச்சுக்கலாமே. டைப் சி டு 3mm ஜாக். இதுதாங்க காலர் மைக்கு. இது அன்பாக்சிங். இதுதான் நம்ம காலர் மைக். காலர் மைக் ஒயர். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மைக் இருக்கு, அது போட்டு வைக்கிற மாதிரி சுருக்கு பை இருக்கு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. சுருக்கு பை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இதை மட்டும் நம்ம மோட்டோ இந்த ஒயர் மைக்குள்ள ஒரு நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணுவோங்க, அந்த மாதிரி ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த மைக்கு தொட்டு பார்க்க ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் நம்ம மெயினாக வாங்கணும். ஏன்னா மோட்டோ விலாகிங்க்கு இதுதான் விண்டுலேருந்து நம்மளை ஓரளவு காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. நம்ம இனிமேல் வர மோட்டோ விலாகிங்க்கு இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதோட ரிவ்யூஸ் இனிமேல் வர போகிற வீடியோஸ் தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயர்லெஸ் மைக், K8 ஒயர்லெஸ் மைக் அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். பிக் சாக்ஸுங்க. ஸோ நம்மளோட K8 மைக். ஓகே, இதுதான் மைக். இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு. இது பவுச் கூட தரல. காலர் மைக்கே பவுச் தந்தாங்க, ஒயர்லெஸ் மைக் பவுச் கூட தரல. ஸோ இதுதாங்க மைக்கு. இதில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. இது சார்ஜர் வந்து அப்படியே பொட்டி பாக்ஸ் பண்ணி சொல்லுங்க. ஸோ இதாங்க சார்ஜர். டைப் சி சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் வந்து டிரான்ஸ்மீட்டரை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். அந்த டிரான்ஸ்மீட்டரோட ஒயர்லெஸ் மைக் இருக்குல்ல, அது பண்ணோன்னே இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து பச்சை எரியும், அதில் வந்து ரெட் எரியும். இப்போ நான் பேசுறது வந்து கேட்குதா ஆரம்பே? இப்படி கிளியராக கேட்குதா, நார்மலாக கேட்குதான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ஆரம்பிச்சு இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை காய்ஸ்.